ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025 ரெஸ்யூம் டெம்ப்ளேட் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் 2024 ஜாப் எடுக்க முடியல, நான் என்ன கஷ்டப்பட்டு ஜாப் தேடிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை ஒரு சில பேர் இந்த 2025 எப்படியா ஜாப் எடுத்தணும்னு சொல்லி இப்படி தான் டெக்னிக்கலாக படித்து முடிச்சுட்டு வேலை தேட வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 2025 ஸ்பெஷல் எடிஷனாகவே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டெம்ப்ளேட்டை ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜோஹோ, டிசிஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ் சர்வீஸ் பேஸ் கம்பெனிலையுமே கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎஸ்லையுமே கிளியர் பண்ணுறது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெஸ்யூமை ரெடியே பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு டெம்ப்ளேட், பட் ரொம்ப ஆப்டிமைஸாக ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணால் மற்ற க்ரௌடை தாண்டி உங்கள் ரெஸ்யூம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை நீங்களே ஒரு ரெஸ்யூம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தாலுமே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற மூலியமாக யூ வில் கெட் அ கிளாரிட்டி. உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் அந்த மாடிஃபிகேஷனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே இந்த டெம்ப்ளேட் இப்போ நான் காட்டுறது எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். நம்ம சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன், நான் நவீன். நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ரெகுலர் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும், இல்லை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2025 ரெடி பண்ணியிருக்க ரெஸ்யூம் டெம்ப்ளேட் ஃபார்மேட். ரெஸ்யூமில் டெம்ப்ளேட் வைஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்க ஏடிஎஸ் நிறைய ஏஐலாம் வச்சு ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ரெஸ்யூம் கிராக் ஆகி உள்ள போகிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ணி ஏடிஎஸை கிராக் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளாக அந்த டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணியிருக்கோம். பட் கான்செப்ட் வைஸில் நம்ம லாஸ்ட் அடி எப்போவுமே நான் சொல்கிறேன் அதே கான்செப்ட் வச்சு தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ரெஸ்யூம் இருக்குது அப்படின்னாலுமே இந்த கான்செப்ட் நாங்கள் என்னென்னலாம் இந்த ரெஸ்யூமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்னு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ரெஸ்யூமில் போட பாருங்கள். இல்லாட்டினா இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை உங்களுக்கு கொடுத்துறதா போகிற இந்த வீடியோட எண்டில் இதில் நீங்கள் எப்படி மாற்றிக்கலாங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்யூமோட ஒரு ஓவரால் வியூ கொடுத்துறேன். ஸோ ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா 1 பேஜ் ரெஸ்யூம் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த ரெஸ்யூமை நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அலைன்மெண்ட் ரொம்ப நான் முக்கியம்னு சொன்னேன். ப்ளஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். இங்கே எங்கேயுமே நான் பெரிய லெவலில் ஸ்பேஸ் எதுவுமே நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே டைட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஃபாண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரியான ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். கேன்வாவில் thousands ஆஃப் ஃபாண்ட் இருக்கேன்னு சொல்லி ஸ்டைலாக இருக்க மாதிரிலாம் சூஸ் பண்ணிட்டு அது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக அமையாது. அதனால் ஏரியல் அப்படி இல்லை டைம்ஸ் நியூ ரோமன் இந்த 2 ஃபாண்ட்டை மட்டும் பிரைமரியாக கூட யூஸ் பண்ண பாருங்கள். இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இந்த 2 ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன், ரிமைனிங் ஹெட்டிங்கில் இருக்கிறது எல்லாமே அதே ஃபாண்ட் தான். பட் ரிமைனிங் இருக்க எல்லா ஃபாண்ட் சைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏரியல். இந்த 2 ஃபாண்ட்டை தான் நான் இந்த ரெஸ்யூமில் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபாண்ட்டோட சைஸுமே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா இந்த சம்மரிக்கு ஒரு சில பேர் சைஸ் நம்பர் 14 கொடுத்துருவீங்க. ப்ளஸ் கீழே இருக்கிறதெல்லாம் 12 இருக்கும். இது எல்லாமே அலைன்மெண்ட்டில் ஃபாண்ட் சைஸில் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஒரு சைஸ் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் ரெஸ்யூம்லையுமே அதே ஃபாண்ட் சைஸ் இருக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நான் எந்த இடத்துல கிளிக் பண்ணான்னு பாருங்கள், சேம் இதே 12 அப்படிங்கிறதா வரும். ஸோ இதுதான் ஃபாண்ட் சைஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா என்டையர் ரெஸ்யூமில் அதே ஃபாண்ட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அலைன்மெண்ட் அண்ட் ஃபாண்ட் சூஸ் பண்ணுறது ஃபாண்ட் சைஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக பிரைமரியாக நீங்கள் பார்க்க வேண்டியது எப்படி உங்கள் ரெஸ்யூமை ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹெச்ஆர் உங்கள் ரெஸ்யூம் பார்க்குறாங்கன்னா நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. ஹெச்ஆர் பார்த்தாவே நியூஸில் 100 ஹெச்ஆர் பார்த்தா கூட உங்கள் ரெஸ்யூமை டாப் நாச்சாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்கள் பேருக்கிளி என்ன ரோல் ட்ரை பண்ணுறீங்க, மெயினாக உங்கள் ரெஸ்யூம் எவ்வளோ தான் சூப்பராக இருந்தாலுமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, லொக்கேஷன்லாம் பிரைமரியாக இருக்கணும். அதே மாதிரி லிங்க்டின் ஆர் கிட்டப் நீங்கள் எது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே தான் ஹெச்ஆர் உங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க உங்களை ரீச் பண்ணுறதுக்கான மெயின் விஷயங்கள். ஓகேங்களா? அடுத்தபடியாக ப்ரொஃபைல் சம்மரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்மரியை படித்து பார்த்தா உங்கள் ரெஸ்யூமை டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. பிகாஸ் ஹெச்ஆருக்கு 30 seconds to 1 minute மேலே டைம் இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு சம்மரி முடிச்சோன்னா எடுத்தோன்னே வரது உங்களோட செல்லிங் பாயிண்ட். நிறைய பேர் இதுக்கு அப்புறமேல உங்களோட சர்டிஃபிகேஷனையும் டிகிரியும் வைக்கிறீங்க. அதெல்லாம் மேட்டரை தாண்டி இந்த ரோலுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எதுக்காக இந்த ரோலுக்கு நீங்கள் மேட்ச் ஆகுன்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயம் செல்லிங் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒன்று நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸை வைக்கலாம். அந்த ரோலுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மட்டும் இல்லை, நான் ஐடியில் இருக்குன்னா அதை இங்கே வைக்கணும், அதை எங்கே வைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அதே ரோலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல ப்ராஜெக்ட்டுங்கிறத எடுத்துகிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்ன்ஷிப்னு போட்டு இன்டர்ன்ஷிப்பில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னு போடுங்க. இல்லை நான் செல்ஃப் பேஸ்டாக தான் பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ப்ராஜெக்ட்னு போட்டு என்ன செல்ஃப் பேஸ்டு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் தான் மெயின் செல்லிங் பாயிண்ட். இதில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட், என்ன மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேஸ் பண்ணி தான் ஹெச்ஆர் உங்களை இது பண்ண போகிறாங்க. அதனால் இதை செகண்டாக வச்சுருங்க. அடுத்தபடியாக உங்களோட எஜுகேஷன் விஷயம். ஸோ எந்த வருஷம் பாஸ்ட் அவுட்டு இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் வச்சா போதும். தென் அலைன்மெண்ட்டில் சர்டிஃபிகேஷன் அண்ட் தென் லாஸ்ட்டாக அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். இந்த அச்சீவ்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக
ஒரு நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை உங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்டை ஷேர் பண்ணலாம், இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி இது உங்களுக்கான காலம் என்ன வைக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்யூம்குள்ளே நம்ம பண்ணியிருக்க அலைன்மெண்ட். இப்படி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே டெப்த்தாக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் மெயினாக பார்க்கணுங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி தான், உங்கள் பேர் கீழே இருக்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நீங்கள் என்ன வேலைக்கு தேடுறீங்கிறத ஹெச்ஆருக்கு புரிய வைக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூம் பார்த்தாவே நம்ம ரோலுக்கு மேட்சாக வரா இருந்தால் ஹெச்ஆர் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கில் செட்டில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதனால் உங்கள் ரோலை ரொம்ப ஹெச்ஆரை தேட வைக்காதீங்க. எடுத்தோடனே ஷோ பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக நான் வந்து சம்மரி வச்சுருக்கேன். ஸோ அந்த சம்மரி பார்த்தீங்கன்னா 2 to 3 லைனில் இருக்க மாதிரி பார்த்துங்க. இந்த சம்மரியில் ஸ்பெசிஃபிக்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்லையும் ப்ளஸ் என்ன ரோல் ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கான என்ன ஸ்கில் இருக்குது, கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண ரெடியாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபிக்ஸில் இந்த 4 பாயிண்ட் இருக்க மாதிரி உங்கள் சம்மர் ரெடி பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃப்ரெஷர்னு போட்டுங்க, இல்லை எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அதை போட்டுங்க. தென் அடுத்தபடியாக பாருங்கள், நீங்கள் எந்த ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஜாவா டெவலப்பர், அதுக்கப்புறம் அதோட ஸ்கில் என்ன இருக்குது, ஜாவா சீக்வல் மாதிரியான ஸ்கில் இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். தென் ஈகராக கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் போடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் சம்மரிலையும் நீங்கள் போட வேண்டிய விஷயம். அடுத்தபடியாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ராஜெக்ட், உங்கள் ப்ராஜெக்ட்டில் கிளாரிட்டியாக கொடுக்கணும். என்ன ப்ராஜெக்ட் டைட்டில், எந்த மாதத்தில் இல்லை எந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது செல்ஃப் பேஸ்டு ப்ராஜெக்ட். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன ஸ்கில் யூஸ் பண்ணீங்களோ தயவு செய்து அதை ஹைலைட் பண்ணி மேலே போடுங்க. இதுதான் ஏடிஎஸ்லையும் சரி ஹெச்ஆர் பார்க்குற இடத்துலையும் சரி ப்ரைமரியாக யூஸ் ஆகும். அதனால் இங்கே பாருங்கள், நான் கமா போட்டு ஜாவா, ஸ்ப்ரிங் போட், மைக்ரோ சர்வீசஸ் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டில் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு மேலே டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுங்க. மினிமம் 2 ப்ராஜெக்ட் காட்டுங்க. அடுத்தபடி எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்லையுமே இந்த 4 விஷயம் இருந்தால் போதும். அதாவது என்ன டிகிரியில் என்ன மேஜர், நீங்கள் லைக் பிஇ மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் உங்களோட சிஜிபி எவ்வளோ, எந்த காலேஜ், எந்த வருஷம் பாஸ் அவுட், இந்த அளவுக்கு 4 இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும். இவ்வளோ சின்ன ஸ்பேஸில் இருந்தால் போதும். நிறைய பேர் இதே ஆஃப் பேஜ் கொடுத்து உங்கள் ரெஸ்யூமே 2 பேஜுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அப்படிலாம் வேணாம். இந்த அளவுக்கு மினிமம் ஆஃப் ஸ்பேஸில் இருந்தால் போதும். தென் சர்டிஃபிகேஷன் வைஸ்லையுமே என்ன தான் சர்டிஃபிகேஷன் முக்கியம் இல்லைன்னு சொன்னாலும், பட் செகண்டரியாக ப்ராஜெக்டில் மேட்ச் ஆரம்பத்தில் சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களானாலும் ஹெச்ஆர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் சர்டிஃபிகேஷன் வைஸில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தபடியே லாஸ்ட்டாக கீழே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த அச்சீவ்மெண்ட்னு விஷயத்தை உங்களுக்கு தகுந்தாப்பில் கஸ்டமைஸ் பண்ணிங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டுட்டு உங்கள் நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ், நான் 3 வருஷமாக இந்த டொமைனில் ஒர்க் பண்ணேன், 4 வருஷமாக ஒர்க் பண்ணுங்கிறத போடுங்க. பட் இந்த ப்ரொஃபைல் சம்மரியில் நீங்கள் என்ன ரோல் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஃப்ரெஷர்னே போட்டுட்டு கீழே வந்து எக்ஸ்பீரியன்ஸை தனியாக இந்த அச்சீவ்மெண்ட் தூக்கிட்டு போடுங்க. இல்லை அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட் அப்படியே விட்டுட்டாலும் ஓகே. இல்லை உங்களோட அச்சீவ்மெண்ட் நீங்கள் மெயினாக மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தையுமே நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டில் நீங்கள் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கும். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் கேன்வாலியாக இருக்குது. ஃப்ரீ தான், ப்ரீமியம் கிடையாது. ஃப்ரீலேயே இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாலே இதே மாதிரி இருக்கலாம், பட் சைஸ் வைஸ்லையும் ஃபாண்ட் சைஸ் வைஸ்லையும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதில் நம்ம அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி தான் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லேயே அந்த ரெஸ்யூமே கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிங்கன்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேக் அ காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேக் அ காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோக்கல் ஃபைல் கிரியேட் ஆகும். இந்த ஃபைலில் போயிட்டு ஜஸ்ட்டாக டபுள் டேப் பண்ணி எடிட் பண்ணுங்கள். நேமுங்கிற இடத்துல இப்போ டபுள் டேப் பண்ணால் செலக்ட் ஆகும். அதில் உங்கள் பேர் என்ன, ஸோ இப்போ கலை அப்படின்னா ஸோ கலை அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்கள் நேம் என்னமோ அந்த நேம் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி சேம் டைம் இந்த சம்மரினா இது அப்படியே டபுள் டேப் பண்ணால் செலக்ட் ஆகும். இந்த இடத்துல சாட் ஜிபிடிலேருந்து எங்கே நீங்கள் எடுத்து வரீங்களோ அந்த கண்டென்ட்டோ இல்லை நீங்கள் டைப் பண்ணுறனால டைப் பண்ணி மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரொஃபைல் சம்மரிக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா சாட் ஜிபிடியில் இந்த மாதிரி கொடுங்க. கிவ் மீ ப்ரொஃபைல் சம்மரின்னு 2 லைன் கொடுத்துட்டு என்ன ரோல் ட்ரை பண்ணுறீங்க, நான் சொன்ன அந்த 4 விஷயம் தான், என்ன ரோல், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக, அதுக்கான ஸ்கில் என்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சாட் ஜிபிட்ட போட்டால் அதுவே உங்களுக்கான ப்ரொஃபைல் சம்மரி கொடுத்துட்டு வந்துடும். அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து ஜஸ்ட் இங்கே டபுள் டேப் பண்ணிங்கன்னா இது எல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறமேலு அப்படியே கண்ட்ரோல் வியூ கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே பேஸ்ட் ஆகும். தென் அலைன்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா தென் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் சம்மரி வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் டபுள் டேப் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்க தயவு செய்து அலைன்மெண்ட்டை மட்டும் தொட்டு எங்கேயும் இப்படி மாற்றிடாதீங்க. அதே அலைன்மெண்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி அன்குரூப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிடும். நான் இப்போதைக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் குரூப் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இதை மொத்தத்தையும் குரூப் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் 2 தனியாக குரூப் பண்ணியிருக்கேன். எஜுகேஷன், சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக குரூப் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடிட் பண்ணுறப்போ இந்த குரூப் அன்குரூப் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே சாட் ஜிபியில் போட்டும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட பழைய ரெஸ்யூமில் கண்டென்ட் இருந்தாலும் இது படிக்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணுங்கிறத டெப்த்தாக போட பாருங்கள். இதுதான் கைஸ் நம்மளோட ரெஸ்யூம் டெம்ப்ளேட்.
ரைட். ஸோ ஹோப் இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். பட் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் தான் ஏடிஎஸை கிராக் பண்ணும். ஸோ இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக கொடுத்து ஹெச்ஆர் என்ன பார்ப்பாங்க, ஏடிஎஸை கிராக் பண்ண என்ன வேணும், அந்த 2 இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ ஹெச்ஆரை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு கிளாரிட்டியாக என்ன ரோல், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத கொடுக்கணும். அதே மாதிரி ஏடிஎஸை கிராக் பண்ணால் அவங்க போடுற அந்த கீவேர்டு உங்கள் ரெஸ்யூமில் மேட்ச் ஆனால் போதும். அதுக்காக தான் நம்ம சம்மரிலையும் சரி ப்ராஜெக்ட்லேயும் சரி தனியாக எடுத்து காமிச்சிருக்கோம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுறோம்னா டெஃபினட்டாக உங்கள் ப்ரொஃபைல் அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணும். இதை தவிர உங்களுக்கு ஃபர்தர் ஏதாச்சும் டவுட் இருக்குது ரெஸ்யூம் பில்டிங்லாம் பண்ணாலுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு காலேஜ் குரூப் ஏதாச்சும் இருந்தாலுமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கும் அவங்களோட ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது அப்கமிங் டேஸில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.